ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு என்கிற என்னுடைய வேத பாடங்களை கிரமமாக கேட்டு வர உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்திகள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் கருதினால் இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விசுவாசிகள் வசனத்தை நன்கு கற்றுக்கொள்ள வேண்டும், ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற மிகப்பெரிய பாரத்துடன் இந்த செய்திகளை உங்களுக்கு வழங்கி வருகிறேன். இது விசுவாசிகளுக்கென்றே தனிப்பட்ட முறையில் நான் ஆயத்தம் பண்ணி வழங்கி வருகிறேன். எனவே இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால் an outline on the book of Ezra. எஸ்ராவின் புத்தகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது, அதனை எப்படி அறிந்து கொள்வது, இந்த கருத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நாம் வேத வசனத்தை தியானிக்கலாம். எஸ்ராவின் புத்தகம் என்பது ஒரு வரலாற்று புத்தகம், ஒரு வரலாற்று நிகழ்வுகளை கொண்ட ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக். புதிய ஏற்பாட்டின் சபையின் எழுப்புதலுக்கு அவசியமாக படிக்க வேண்டிய ஒரு புத்தகங்கள் ஒன்றுதான் இந்த எஸ்ராவின் புத்தகம். 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டிருந்தாலும் இன்றைய சபையுடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி சபையுடைய மீட்புக்கு மறுமலர்ச்சிக்கு தேவையான அனைத்து சத்தியங்களையும் கொண்ட ஒரு மருந்தாக இந்த புத்தகம் காணப்படுகின்றது. எனவே விசுவாசிகள் எழுப்புதலுக்குரிய சரியான வழிமுறைகளை கற்றுக்கொள்ள இந்த புத்தகத்தை படிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த புத்தகம் என்பது எஸ்ரா என்பவரால் எழுதப்பட்டது. பழைய ஏற்பாட்டுடைய யூதர்களின் வேதத்தை பொறுத்த அளவில் நெகேமியா புத்தகம் எஸ்ரா புத்தகம் இணைந்து காணப்படும். 2 நாளாகமங்கள் புத்தகத்தையும் எழுதியவர் இந்த எஸ்ரா தான். இந்த எஸ்ராவுடைய புத்தகம் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது என்றால் 2 நாளாகம புத்தகம் 36வது அதிகாரம் 22, 23 இருந்துதான் இந்த எஸ்ராவின் புத்தகத்தினுடைய ஆரம்பம் தொடங்குகிறது. 2 நாளாகம புத்தகத்தை எண்டில் இருந்துதான் இந்த எஸ்ராவின் புத்தகத்தினுடைய ஆரம்பம் தொடங்குகிறது. அந்த 4ஆம் புத்தகத்தினுடைய கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், கோரேசு ராஜா 70 வருட பாபிலோனிய சிறையிருப்புக்கு பிறகு யூதர்களை விடுதலை பண்ணுவான், விடுதலை பண்ணி அவர்கள் ஆலயம் கட்ட அனுமதிப்பான் என்கிற ஒரு காரியத்தை குறித்து இந்த 2 நாளாம் புத்தகத்தினுடைய இறுதி பக்கங்களில் நாம் பார்க்கலாம். அதற்கு பிறகுதான் எஸ்ராவின் புத்தகத்தில் சொல்லப்பட்ட அந்த நிகழ்வுகள் ஆரம்பமாகிறது. எனவே அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்க வேண்டும். யார் இந்த கோரேசு ராஜா என்று பார்க்கும் பொழுது, இந்த கோரேசு ராஜா பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி இந்த சம்பவங்கள் எல்லாம் நடப்பதற்கு ஒரு 140 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவனை குறித்து எழுதியிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44வது அதிகாரம் 28, 45வது அதிகாரம் 1ஆம் வசனங்களை பார்க்கும் பொழுது, இவன் பிறப்பதற்கு முன்பாகவே இவனுடைய பெயரை குறிப்பிட்டு இவன் என்னெல்லாம் செய்வான் என்பதை பற்றி இந்த 2 வசனங்களில் பார்க்கலாம். இவன் தான் சிறையிருப்பில் உள்ள அந்த யூதர்களை விடுதலையாக்கி பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு அனுப்புவான், அவன்தான் ஆலயங்கள் கட்ட அனுமதிப்பான் போன்ற பல காரியங்களை இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் நாம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு பிறப்பதற்கு முன்பாக பேரிட்டு அழைத்த ஒரு மன்னன் தான் இந்த கோரேசு மன்னன். இப்படிப்பட்ட மிகப்பெரிய சிலாக்கியத்தை பெற்ற இந்த கோரேசு மன்னனை பற்றி தான் இந்த புத்தகத்தின் ஆரம்பத்திலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு முன்பாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால், ஒரே நாளில் யூத சாம்ராஜ்யம், யூதாவினுடைய ராஜ்யம் அழிந்து போகவில்லை. கர்த்தர் பல எச்சரிப்புகளை கொடுத்து கடைசியாக 3 ராஜாக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பை கொடுத்தார். அந்த 3 ராஜாக்களும் தங்கள் வழிகளை விட்டு விலகாமல் விக்கிரகங்களை பின்பற்றின காரணத்தினால் முழுக்க அந்த யூத சாம்ராஜ்யத்தை புற இனத்து அரசரிடம் கடவுள் ஒப்படைத்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு பார்ப்போம் என்றால், கிமு 605 முதலாக நேபுகாத்நேசர் இஸ்ரவேல் மேல் படையெடுத்து அதனை தாக்கினான். அப்படி தாக்கும் போது ஏறக்குறைய மிக சிறந்த ராஜவம்சத்தை சேர்ந்த பலரை அவன் கைப்பற்றி தன் நாட்டுக்கு எடுத்து சென்றான். எருசலேம் நகரம் முற்றுகையிடப்பட்டது. அப்பொழுது நாட்டை ஆண்டவன் யார் என்றால் யோயாக்கிம் என்கிற ஒரு யூத மன்னன். இது நடந்த சமயம் கிமு 605. அதற்கு பிறகு கிமு 597 ஒரு காரியம் நடந்தது. இப்பொழுது ஆட்சி செய்தவன் யோயாக்கின். இவனும் ஒரு மன்னன் தான். இவன் யார் என்றால் யோயாக்கீமினுடைய மகன். இவனுடைய ஆட்சி காலத்தில் தான் ஏறக்குறை 10,000 பேர் உள்ள சிறந்த யூதர்கள், படை தளபதிகள், வல்லமையுள்ள தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாம்
எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கடத்தப்பட்டார்கள். எருசலேம் நகரம் தாக்கப்பட்டது. இந்த ஆட்சி காலத்தில் தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி கடத்தப்பட்டார். முதலாவது கடத்தப்பட்டவர் யார் என்றால் தானியேல் போன்ற மிக சிறந்த ராஜ வம்சத்தை சேர்ந்தவர்கள். இரண்டாவது கடத்தலில் நடந்த காரியம் என்றால் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை நாடு கடத்தப்பட்டார். இறுதியாகத்தான் மூன்றாவது மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டது. இந்த காலத்தில் ஆட்சி செய்வது யார் என்றால் சிதேக்கியா ராஜா. இவருடைய ஆட்சி காலத்தில் தான் முழுக்க எருசலேம் நகரம் தரைமட்டமாக்கப்பட்டது. எருசலேம் தேவாலயம் எரிக்கப்பட்டது. பெரும்பாலான யூதர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். எருசலேமில் இருந்த மக்கள்ல ஏழை எளிய மக்கள் தான் இருந்தார்கள் தவிர மற்றபடி வாஷ் அவுட் முழுமையாக அந்த சிதேக்கியா ராஜாவின் காலத்தில் எருசலேம் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டது. இது நடந்த காரியம் கிமு 586. ஆண்டவர் ஏன் இப்படி செய்தார் என்றால் ஒரே நாளில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னுடைய எதிர்ப்பை தன்னுடைய அழிவை கொடுக்கவில்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பா வார்னிங் கொடுத்து பார்த்து அது திரும்பாத காரணத்தினால் இறுதியாக சிதேக்கியா ராஜாவின் காலத்தில் அந்த தேசம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. இப்படி 3 தடவைகள் 3 ஸ்பெல்ஸ் காலங்களில் 3 தடவை யூத ஜனங்கள் பாபிலோனுக்கு கடத்தப்பட்டார்கள். இந்த அடிப்படையில் தான் எஸ்ராவின் புத்தகத்தினுடைய அந்த நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து பார்க்க வேண்டும். இதுவரைக்கும் நான் சொன்ன அந்த 3 நாடு கடத்தலை பற்றியுள்ள ஒரு ஸ்லைடை உங்கள்கிட்ட நான் போட்டு காண்பிக்கிறேன். முதல் ஸ்லைடு எதுனா 3 வெவ்வேறு காலகட்டங்கள் எந்தெந்த காலகட்டங்கள் நடந்தது என்பதை பற்றியுள்ள ஸ்லைடு. கிமு 605, 597, கிமு 586 ஏறக்குறை 20 ஆண்டு கால ஒரு இடைவெளியை யூதர்களுக்கு கொடுத்து மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்தார். அதில் அந்த யூத மக்கள் திரும்பாத காரணத்தால் இறுதியாக கிமு 586 எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது. அடுத்ததாக முதல் படையெடுப்பு, நேபுகாத்நேசரோட முதல் படையெடுப்பை குறித்து இங்க பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல பார்க்கலாம். இது நடந்தது கிமு 605. இப்பதான் நேபுகாத்நேசர் எருசலேம் மீது படையெடுத்து முக்கியமான ராஜவம்சத்தை சேர்ந்த அறிவாளிகளை எல்லாம் கடத்தினார். அதை பற்றியுள்ள காரியம். அடுத்து 2வது ஸ்லைடு. இதுல பாத்தீங்கன்னா 2வது நாடு கடத்தல் என்ன நடந்தது, யாரெல்லாம் நாடு கடத்தப்பட்டார்கள், யாருடைய ஆட்சி காலம் என்பதை பற்றியுள்ள ஸ்லைடு. கடைசியாக நேபுகாத்நேசருடைய இறுதி படையெடுப்பு 586. இதுல என்ன நடந்தது, எப்படி தேவாலயம் இடிக்கப்பட்டது, யாருடைய ஆட்சி காலம் என்பதை பற்றியுள்ள ஸ்லைடு. இறுதியாக இந்த 3 ஸ்லைடையும் பற்றி ஒரு ஓவர்வியூ, எந்தெந்த ஆட்சி காலம் என்ன நடந்தது, யாரெல்லாம் கடத்தப்பட்டார்கள், என்ன விளைவுகள் பற்றியுள்ள ஒரு ஓவர்வியூ தான் இந்த கடைசி ஸ்லைடு. இந்த 3 ஸ்லைடை நீங்க இணைத்து நீங்க படிச்சு பார்க்கும்போது ஒரு வரலாற்று பின்னணியோடு எஸ்ராவின் புத்தகத்தை நீங்கள் படிப்பதற்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்பொழுது எஸ்ரா புத்தகத்தை பற்றி சற்று விளக்கமாக பார்க்கலாம். எஸ்ரா புத்தகம் என்பது ஏறக்குறைய 13 அதிகாரங்களை கொண்டது. முதல் 6 அதிகாரங்கள் ஒரு பகுதியாகவும் அடுத்த 6 அதிகாரங்கள் இன்னொரு பகுதியாகவும் காணப்படுகிறது. இந்த முதல் 6 பகுதிகள் ஒரு காலகட்டம், ஒரு மிகப்பெரிய சம்பவங்களை பற்றி குறிப்பிடுது. அடுத்த மீதி உள்ள 7வது அதிகாரம் முதல் 13ஆம் அதிகாரம் உள்ள சொல்லப்பட்ட நிகழ்வுகள் இன்னொரு காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு முன்பாக இன்னொரு குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். எப்படி யூதர்கள் 3 காலகட்டங்களில் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கடத்தப்பட்டார்களோ அதே போல 3 காலகட்டங்களில் 3 பிரிவாக யூதர்கள் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வந்தார்கள். முதல் காலகட்டம் எதுனா செருபாபேல் தலைமையில் ஒரு குழு வந்தது. அதில் ஏறக்குறைய 50,000 பேர் எருசலேமுக்கு திரும்பினார்கள். இதனுடைய கால அளவு எப்படின்னா கிமு 537 அவர்கள் வந்தார்கள். அடுத்தபடியாக கிமு 458 இன்னொரு பிரிவு எஸ்ராவுடைய தலைமையில் வந்தார்கள். இந்த செருபாபேல் தலைமையில் வந்த குழுவும் எஸ்ரா தலைமையில் வந்த குழுவும் என்னென்ன காரியங்கள் செய்தது என்பதை பற்றி இந்த எஸ்ராவின் புத்தகத்தில் காணப்படுகிறது. மற்றபடி கடைசியா ஒரு குழு வந்தது. அந்த குழு கிமு 444 நெகேமியா தலைமையில் ஒரு குழு வந்தது. அந்த தலைமையில் உள்ள குழு என்னெல்லாம் செய்தது என்பதை குறித்து நெகேமியான் புத்தகத்தை பார்க்கலாம். ஆனா இந்த புத்தகத்தை பொறுத்த அளவில் செருபாபேல் தலைமையில் வந்த குழு என்ன செய்தது, எஸ்ராவின் தலைமையில் வந்த குழு என்ன செய்தது என்பதை பற்றி விளக்கமாக சொல்லப்பட்டிருக்குது. குறிப்பாக எஸ்ராவுடைய தலைமையில் வந்த குழு என்னென்னலாம் எருசலேமில் காரியத்தை நடப்பித்தல் என்பதை பற்றி
யார் இந்த எஸ்ராங்கிற தலைப்பில் விவரமாக ஒரு காணொளி வெளியிட்டிருக்கேன். அதுல மிகவும் தெளிவாக 7வது அதிகாரம் முதல் 13ஆம் அதிகாரம் வரை உள்ள நடந்த சம்பவங்களை விளக்கமாக நான் சொல்லியிருக்கேன். இனி அடுத்தபடியாக இந்த 1வது அதிகாரத்திலிருந்து 6வது அதிகாரம் வரைக்கும் என்னென்ன நடந்தது என்பதை ஒரு அவுட்லைன் மூலமாக நான் உங்களுக்கு விளக்குகிறேன். இது ஒரு பிபிடி பிரசன்டேஷன் மூலமா, ஸ்லைடு மூலமா உங்களுக்கு விளக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது பார்க்குற ஸ்கிரீன்ல பார்க்குற அந்த ஸ்லைட்ல என்னன்னா, ஒரு 8 பகுதிகளாக அந்த 6 அதிகாரத்தில் நடந்த நிகழ்வுகளை 8 பகுதிகளாக நான் பிரித்திருக்கிறேன். ஒன்று, கோரோசி மன்னனுடைய ஆணை, யாரெல்லாம் செல்லலாம், ஆலயம் கட்ட அனுமதிங்கிற ஒரு ஆணையை பற்றி 1வது அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள். அடுத்தது, எருசலேம் தேவாலயத்தில் கைப்பற்றப்பட்ட அந்த பாத்திரங்கள் பத்திரமாக பாபிலோனில் பாதுகாக்கப்பட்டு இப்ப மறுபடியும் ஆலய பணிகள் கட்டப்படுவதற்கு, ஆலய பணிகள் புதுப்பிக்கப்படும் பொழுது அந்த பாத்திரங்கள் அனுப்பப்பட்டதா பார்க்கலாம். ஏறக்குறைய 5400 பாத்திரங்கள் அனுப்பப்பட்டதா பார்க்கலாம். அடுத்தபடியாக எவ்வளவு பேர் திரும்ப வந்தார்கள்? ஏறக்குறைய 42,360 பேர் பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு திரும்பி வந்ததா பார்க்கலாம். அதற்கு பிறகு முதல்ல பலிபீடம் அவர்கள் கட்டியதாக 3வது அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்களை பார்த்தால் தெரியும். அதற்கு பிறகு பலிபீடம் கட்டப்பட்ட பிறகு அவர்கள் அடிக்கல் ஃபவுண்டேஷன் போட்டதாக பார்க்கலாம். இது எங்க நடந்ததுன்னா 3வது அதிகாரம் 8 முதல் 13 வரை உள்ள வசனங்கள். அப்படி அந்த ஃபவுண்டேஷன் போட்டு முடிச்சவன்னா மிகப்பெரிய சந்தோஷம். ஏற்கனவே எருசலேமிலிருந்து அகதிகளாக சென்று மறுபடியும் திரும்பி வந்த அந்த வயதானவர்களும் இளைஞர்களும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கலந்த ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு 3:13 பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது அதற்கு பிறகு எதிர்ப்பு கிளம்பிய சுற்றத்தில் உள்ள எதிராளிகள் இந்த ஆலயத்துக்கு நாங்களும் உதவி செய்கிறோம் என்று வந்தபோது அதை தடுத்து நிறுத்தியதனால அவர்கள் பொறாமைப்பட்டு அரசனுக்கு கடிதம் எழுதி இந்த ஆலய பணிகளை நிறுத்தியதாக பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த ஆலய பணிகள் 16 ஆண்டுகள் நிறுத்தப்பட்டது. அதற்கு பிறகு சகேரியா, ஆகாய் போன்ற தீர்க்கதரிசிகளுடைய உற்சாகத்தினால் மறுபடியும் நிறுத்தப்பட்ட ஆணை இருக்கும் போதே ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். அதை பற்றி கவர்னர் விசாரிக்கும் பொழுது அவர்கள் நாங்கள் கோரேசு மன்னனுடைய ஆணையின்படிதான் இந்த ஆலயத்தை கட்டுகிறோம் என்று பதில் அனுப்பி, அதை சரியுங்கிற மன்னன் விசாரித்து அந்த ஆணை சரிதான் என்று ஏற்றுக்கொண்டு மறுபடியும் ஆலயத்தை கட்டக்கூடிய ஒரு அனுமதியை மறுபடியும் புதுப்பித்து கொடுத்தான். அதனுடைய அடிப்படையில் மறுபடியும் ஆலய பணிகள் தொடங்கி ஆலயம் கட்டப்பட்டதா பார்க்கலாம். இதுதான் முதல் 6 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான அவுட்லைன். அடுத்தபடியா நாம் பார்க்கக்கூடிய ஸ்லைடு என்னன்னா, அந்த கோரோசு மன்னனுடைய ஆணை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட். இது எப்படின்னா, எரேமியா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 29ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி அந்த எருசலேமில் இருக்கிற அந்த குடிகள் பாபிலோனில் 70 வருஷம் அடிமைகளாக இருப்பார்கள், அதற்கு பிறகு தங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்புவார்கள் அந்த தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதலாக அந்த கோரேசு மன்னன் இந்த ஒரு ஆணையை பிறப்பிக்கிறான். என்னென்றால், விருப்பப்பட்டவர்கள் எருசலேமுக்கு செல்லலாம், ஆலயத்தை கட்டுமான பணியில் ஈடுபடலாம், ஆலயம் கட்டுவதற்கான ஆணை கொடுக்கப்பட்டதாக மிகப்பெரிய ஒரு அரசாணையை அந்த கோரேசு மன்னன் வெளியிட்டதாக இந்த 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களில் நாம் பார்க்கலாம். இதுதான் அந்த ஸ்லைட்ல தெளிவா பார்க்கும்போது நமக்கு தெரியும். இதுல முக்கியமான காரியம் என்னன்னா, தேவனுடைய இறையாண்மை. தேவன் யாரை கொண்டும் தம்முடைய நோக்கத்திற்காக பயன்படுத்த முடியும் என்பது இந்த சார்ட் மூலமாக நமக்கு கர்த்தர் உணர்த்தும் பாடமாக இருக்கிறது. இப்பொழுது நீங்க பார்க்கிற ஸ்டைல்ல எவ்வளவு நபர்கள், என்னென்ன பொருட்கள் எல்லாம் எருசலேமுக்கு திரும்பி கொண்டு வரப்பட்டது.
பாபிலோனில் இருந்து எவ்வளவு நபர்கள் வந்தார்கள், என்னென்ன பொருட்கள் கொண்டு வரப்பட்டது லிஸ்ட நாம் பார்க்கலாம். 1வது அதிகாரம் 5 முதல் 2வது அதிகாரம் 70 வரை உள்ள வசனங்கள். செருபாவில் தலைமையில ஒரு குழு வந்தது. அந்த குழுல மொத்தம் 42,360 நபர்கள் இருந்ததாக நாம் பார்க்கலாம். 2:64 இது சொல்லப்பட்டிருக்கு. அது போக ஆண் பெண் பாடகர்கள் 200 பேரு, கோவேரிக்கல் 736, ஒட்டகங்கள் 435, கழுதைகள் 6,720. இப்படியாக ஒரு லிஸ்டே இவ்வளவுதான் வந்தாங்கிறது கணக்கு கரெக்டாக இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது தவிர எருசலேம் தேவாலயம் எரிக்கப்பட்ட போது அதுல இருந்து கைப்பற்றப்பட்ட பாத்திரங்கள் ஏறக்குறைய 5,400 பாத்திரங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த 5,400 பாத்திரங்களும் பாபிலோனில் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு இப்ப ஆலய பணிகள் புதுப்பிக்கப்படுற இந்த நேரத்தில் அந்த பெர்சிய மன்னன் பெருந்தன்மையோடு அந்த எருசலேம் தேவாலயத்தில் கைப்பற்றப்பட்ட அத்தனை பொருட்களையும் திருப்பி அனுப்பியதாக பார்க்கலாம். அது முக்கியமான வசனம் என்னன்னா, எருசலேமுக்கு வந்த அந்த ஜனங்கள் முதலில் தங்கள் வீடுகளுக்கு சென்றதா ஒரு குறிப்பு காணப்படுகிறது. எஸ்ரா 2:1. இந்த ஸ்லைட்ல நீங்க பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, முதல்ல அந்த ஆலயத்திற்கான பலிபீடம் கட்டப்பட்டு அதற்கான அஸ்திபாரம் கட்டப்பட்ட நிகழ்வும் அதை ஒட்டியுள்ள மிகப்பெரிய ஒரு பண்டிகையும் கொண்டாடப்பட்டதா இந்த 3வது அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். 3:2 பலிபீடம் கட்டியதாக பார்க்கலாம். 3:3 தகன பலி செலுத்தியதாக பார்க்கலாம். அதற்கு பிறகு அவள் கூடார பண்டிகை பல 70 ஆண்டுகள் கழித்து தங்கள் சொந்த தேசத்துல கூடார பண்டிகை கொண்டாடியதாக 3:4 பார்க்கலாம். அதற்கு பிறகு கட்டுமான பணிகள் தொடங்கியது, அஸ்திபாரம் போடப்பட்டது. அதன் விளைவாக 3:13 மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அவள் எக்காலம் ஊதி மிகுந்த மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள். அந்த நிகழ்ச்சியில ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். எப்படின்னா, அடிமைகளாக வாழ்ந்த அந்த யூதர்களும் அடிமைகளாக பிறந்த வாலிபர்களும் மிகப்பெரிய சந்தோஷத்தோடு கூட அந்த கோயிலுக்கான அந்த அஸ்திபாரம் கட்டப்பட்ட அந்த நிகழ்வை கொண்டாடியதாக 3:13 பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல நீங்க பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, இந்த 4வது அதிகாரம். 4வது அதிகாரத்தை என்ன சொல்லப்பட்டிருக்குது என்றால், ஆலய கட்டுமான பணிகள் தொடங்கின உடனே அதுக்கு எதிர்ப்பு கிளம்பியது. யார் எதிர்த்தார்கள் என்றால், இஸ்ரவேல் தேசத்து மக்களும் புற இனத்தாரும் கலந்த அந்த சமாரியில் நாங்கள் ஒரு காலத்தில் யூதர்களாக தான் இருந்தோம், இந்த பணியில எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன போது அதை கரைபடாத அந்த யூதர்கள் அதை தடுத்து நிறுத்திய போது அவர்கள் பெர்சிய தேசத்து அரசனுக்கு கடிதம் எழுதி, இவர்கள் அதிகாரம் இல்லாமல் உங்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்கிற ஒரு கடிதத்தை எழுதிய போது அதை விசாரித்து தரியும் மன்னன் அதை நம்பி ஆலய பணிகளை நிறுத்தியதாக பார்க்கலாம். அப்படிப்பட்ட அந்த நிகழ்வு தான் இந்த 4வது அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல நீங்க பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, இந்த 16 ஆண்டு கால இடைவெளியில் சகரியா, ஆகாய் போன்ற தீர்க்கதரிசிகள் எழும்பி மக்களை உற்சாகப்படுத்தி ஆலய கட்டுமான பணிகளில் மறுபடியும் அவர்களை ஈடுபட வைத்தார்கள். அதனுடைய விளைவாக மறுபடியும் ஆலயம் கட்டப்படுகிற பணி தொடங்கியது. இதை அறிந்த அந்த இடத்தினுடைய ஆளுநர் தத்தனா என்பவன் விசாரித்த பொழுது அதற்கு யூதர்கள் சொன்ன பதில் என்னவென்றால், நாங்கள் கோரேசி மன்னனுடைய ஆணையின்படிதான் இந்த ஆலயத்தை கட்டினோம், வேண்டுமானால் அரசு ஆவணங்களை சரிபார்த்து கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது அதை அடிப்படையாக கொண்டு அந்த கவர்னர் அங்குள்ள அப்போதைய
அரசனான தரி என்பவனுக்கு இது மாதிரி யூதர்கள் சொன்ன வந்த அந்த ஸ்டேட்மெண்ட் சரியா என்று விசாரிக்கும்படியாக அரசனை கேட்டுக்கொண்டான். அதனுடைய அடிப்படையில் தரியும் மன்னன் அரசாங்கத்துள்ள கஜானாவுள்ள அந்த டாக்குமெண்டை சரிபார்த்த பொழுது கோரசு மன்னனுடைய ஆணை அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதை அறிந்த தரியு மன்னன் மறுபடியுமாக ஆலயத்தை புதுப்பிக்கிற பணியை தொடரும்படியான ஒரு அனுமதி கொடுத்தான். ஆலயத்தை நிறுத்தும்படியான அந்த ஆலனையை கேன்சல் பண்ணி ஆலயத்தை புதுப்பிக்கும்படியான பணி மறுபடியுமாக தொடர்ந்தது. இதுதான் இந்த ஸ்லைட்ல நாம் பார்க்கக்கூடிய காரியம். இந்த ஸ்லைட்ல நீ பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா அந்த தரியு மன்னன் இட்ட ஆணையினுடைய முக்கியமான அம்சங்கள். ஏற்கனவே கோரசு மன்னனுடைய ஆணையை கண்டுபிடிக்கப்பட்டதாக எஸ்ரா 6:2 பார்க்கலாம். அந்த மிகப்பெரிய சூழல் கண்டுபிடிக்கப்பட்டவுடனே தரியு மன்னன் மிகவும் சந்தோஷம் அடைந்து ஆலய பணிகளை மறுபடியுமாக தொடரும்படியான ஒரு ஆணையை பிறப்பித்தான். அதுல முக்கியமான வார்த்தை என்னன்னா 6:7 ஆலய பணிகளை தடை செய்யாதிருங்கள், கட்ட விடுங்கள், அதற்கான செலவை கஜானாவிலிருந்து கொடுக்க ஆணையிட்டதாக 6:8 பார்க்கலாம். அப்புறம் அந்த ஆலயத்தினுடைய தகன பலிக்கான ஆட்டுக்குட்டிகளை கொடுக்க வேண்டுங்கிற கட்டளையும் பிறப்பித்தான். அது மாத்திரம் அந்த ஆலய பணிகளை யாரு தடுக்கிறானோ அவன் கொலை செய்யப்பட வேண்டுங்கிற கட்டளையும் கொடுக்கிறான். இந்த ஆணையை மாற்றினால் தேவன் அவளை தண்டிப்பாருங்கிற வார்த்தையை அவன் அடிஷனலா சேர்க்கிறான். அப்ப எவ்வளவு ஒரு பயத்தோடு இந்த ஆணையை அவன் பிறப்பித்தான் பாருங்க. ஒரு புறஜாதி மன்னன் அரசன் ஆலய பணிகளை புதுப்பிப்பிற்காக சொல்லப்பட்ட காரியங்களில் இவ்வளவு காரியங்கள் இருக்கு. ஆலய பணியை தொடரலாம், அந்த பணியை தடுத்து நிறுத்துறவனை கடவுள் தண்டிப்பார், அதற்கான எல்லா செலவையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும், ஆடு மாடுகளை கொடுங்கள் என்று மிக ஒரு விரிவான ஒரு ஆணையை அந்த தரியு மன்னன் கொடுத்ததாக பார்க்கலாம். இதனுடைய அடிப்படையில் அந்த ஆலயம் கட்டப்பட்டது. இந்த ஸ்லைட்ல நீங்க பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, அந்த ஆலய கட்டுமான பணிகள் முடிக்கப்பட்ட பிறகு அவர்கள் எப்படி ஆலய பிரதிஷ்டை பண்ணினார்கள், எத்தனை ஆடுகள், எத்தனை ஆட்டுக்கடாக்கள், எத்தனை காளைகள் பலியிடப்பட்டது என்பதை பற்றியுள்ள காரியங்கள், லேவியர் ஆசாரிய நியமனங்கள், அப்புறம் பஸ்கா கொண்டாட்டம் என்று அந்த ஆலயங்கள் கட்டி முடிக்கப்பட்டது தொடர்ந்து நடைபெறுகின்ற நிகழ்வுகளை குறித்து எஸ்ராவுடைய 6வது அதிகாரம் 13 முதல் 22 வரை உள்ள வசனங்களை படித்து பார்த்தால் நமக்கு தெரியும். இறுதியாக இந்த 1 முதல் 6 அதிகாரங்கள் சொல்லப்பட்டுள்ள ஆவிக்குரிய சத்தியங்கள். 1, தேவனுடைய வார்த்தை எப்படியும் நிறைவேறும். 70 ஆண்டுகால அடிமை வாழ்க்கை முடியும் என்று எரேமியா தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுபடி நிச்சயமாக நிறைவேறியது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது எல்லாமே முடிந்த சூழ்நிலையில் கூட தேவனால் எதையும் கட்டி எழுப்ப முடியும். எரிக்கப்பட்ட தேவாலயம் மறுபடியும் புதுப்பிக்க தேவனால் தான் முடியும். அதுபோல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த நிலையில் இருந்தாலும் அதையும் மறுபடியும் உயிர்ப்பிக்க கட்டமைக்க தேவனால் முடியும். அடுத்ததாக அப்படி கட்டமைக்கும் பொழுது முதலில் நம்மை பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர்கள் முதலில் பலிபீடம் கட்டினார்கள், அதுக்கப்புறம் தான் ஃபவுண்டேஷன் போட்டார்கள். அடுத்தபடியா பார்க்கும் பொழுது மிக முக்கியமான சத்தியம் என்னன்னா, தேவன் ஒரு காரியத்தை ஆரம்பித்து நம்மகிட்ட ஒப்பு கொடுப்பார் என்றால் எதிர்ப்பு வந்தால் அந்த எதிர்ப்பு நிமித்தமாக நாம் பின்வாங்கி போய்விடக்கூடாது. 16 ஆண்டுகள் தடைபட்டாலும் கூட அந்த ஊழியத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடித்த மாதிரி நாம் எதிர்ப்பில் உறுதியாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம அழைத்த நோக்கத்தை கடவுள் நிறைவேற்றுவார். அடுத்ததாக யாரையும் கொண்டு தேவன் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுவார். புறஜாதிகளை அரசர்களை கொண்டும் நிறைவேற்றுவார், விசுவாசிகளை கொண்டும் நிறைவேற்றுவார். ராஜரீகம் அவருக்கு உரியது. இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதை பற்றி உள்ள உங்கள் விமர்சனங்களை யூடியூப்பில் எழுதினால் அடியனுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.